அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல ஆடி முதலாம் நாள் அம்மன் வழிபாடு நாம் வீட்டிலே எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நெடுழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம்னாலே அம்மனுக்குரிய மாதம். அம்மன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அதே சமயத்துல நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏன்னா அம்மன் வழிபாட்டிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்வதிலே ஒரு சிறப்பு ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைக்கிறது. கோவில்களிலே அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள், விசேஷ அலங்காரங்கள் மற்றும் அன்னதானம், சிறப்பு நைவேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாருக்குமே படைத்து நிறைய பாட்டு கச்சேரி, எங்களை மாதிரி இருக்கிறவங்கள பாட்டு கச்சேரி, பேச்சு கச்சேரி இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாதம் முழுவதுமே அன்னையை பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தியாக, அகிலாண்டேஸ்வரியாக, புவனேஸ்வரியாக, காமாட்சியாக, மீனாட்சி அம்மனாக, சமயபுரத்து அம்மனாக, முத்துமாரியாக, மாரியாக இப்படி பல்வேறு அலங்காரங்கள் செய்து வழிபாடு நடக்கிறது கோயில்ல வழக்கம். இந்த ஆடி மாதத்துல பல்வேறு விசேஷங்கள் இருக்கு. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, இது இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இந்த நாள்கள்ல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா சிறப்பு விரதங்கள் இருந்து பிரார்த்தனைகளை மேற்கொண்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. ஏன் இந்த மாதம் அம்மன் கிட்ட பிரார்த்தனைகள் வைத்தால் நிறைவேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் நகர்ந்து போய்கொண்டே இருக்கின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது அம்மனுக்குரிய ராசியான கடகராசியிலே இந்த ஆடி மாதம் வந்து அம்மனோடு ஐக்கியமாகின்றார். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தனித்தனியாக வேற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது, ஒன்றாக இருக்கும் பொழுது கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த வகையில தான் அம்மன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து சிவபெருமானோடு இணைந்து இந்த மாதத்திலே பக்தர்கள் என்ன பிரார்த்தனை வைக்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கின்றார். இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் துவக்க நாள்ல, ஆரம்ப நாள்ல யார் யாருக்கு எந்த அம்மன் பிடிக்கிறாங்களோ அந்த அம்மனை வழிபட்டு உங்க பிரார்த்தனைகள் வையுங்க. அன்றைக்கு எப்பவுமே வழக்கமாக சொல்றதுதான், அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக வைத்து, பூஜை அறையும் சுத்தமாக வைத்து, வெளியில வாசல்ல நல்ல கோலம் போடுங்க. அதாவது செம்மாவும் பச்சரிசியும் இணைந்து கோலம் போடணும். இந்த சிகப்பு கலர்ல காவி கொடுக்குறோம் இல்லையா, அதுவும் பச்சரிசி மாவும் சேர்த்து போடும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அந்த மாதிரி கோலம் போட்டு கொள்ளலாம். நம்ம வீட்டுல பூஜை அறையில எந்த அம்பாளை வணங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அம்பாள் படத்தை அல்லது சிலையை மனை மீது வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயும் ஒரு பச்சரிசி மா கோலம் போட்டுக்கிட்டு நம்ம வழிபாட்டை துவங்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா சமயபுரத்தம்மன் தான் பிடிக்கும், இல்ல முத்துமாரியம்மன், இல்ல கருமாரியம்மன், இல்ல எனக்கு வாராகி அம்மன் தான் பிடிக்கும், இல்ல சரஸ்வதி தேவி, இல்ல மகாலட்சுமி, இப்படி அம்மன்ல எல்லா அம்மனும் ஒருத்தர் தான், அந்த ஆதிபராசக்தியின் ஸ்வரூபம் தான். அந்த வகையில உங்களுக்கு எந்த அம்மனை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அம்பாள் வழிபாட்டை ஆடி முதலாம் நாள் துவக்கி கொள்ளலாம். ஆடி முதலாம் நாள் என்கின்ற காரணத்தினால நீங்க சிறப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சுக்கோங்க. இனிப்பு பொங்கல் செய்து கொள்வது, இல்ல பால் ஊற்றி நம்ம இனிப்பு சாதம் செய்யறோம் இல்லையா, அது, கற்கண்டு சாதம், இந்த மாதிரி உங்களால ஏதாவது எளிமையாக பாயாசம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வழிபாட்டை நம்ம துவக்கணும். அன்றைக்கு வெற்றிலை பாக்கு தட்டுல வச்சு ஒரு பழம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைவேத்தியம் செய்ததையும் வச்சுக்கோங்க. நைவேத்தியம் எல்லாம் எங்களால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்சடு இருக்குல்ல, அது கூட வைக்கலாம். பொட்டுக்கடல நாட்டு சர்க்கரை, இல்லாட்டி பொட்டுக்கடல வெல்லம் வைக்கலாம். இல்ல பால்ல கற்கண்டு சேர்த்து நீங்க வந்து நைவேத்தியமாக படைத்து அம்பாளுக்குரிய பாடல்கள், அம்பாளுக்குரிய ஸ்லோகங்கள் இதையெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். எங்களுக்கு பாட தெரியாதுங்க, நாங்கெல்லாம் பாட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணுங்க, அம்பாள் ராகத்தை பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட குரல் இருக்கா, நல்லா பாடுறீங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்க உள்ள தூய்மையை தான் பார்ப்பாங்க. அதாவது உள்ள தூய்மையோட
அம்பாள் மேல உண்மையான பக்தி வைத்து கொண்டு அவங்களை பற்றி நம்ம எந்த குரல்ல வேணா பாடலாம். நமக்கு குரல் இருக்கு இல்லை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அதனால நீங்க பாட முடிஞ்சா பாடுங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்லோகமாக சொல்லிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை எல்லாம் அன்னைக்கு வச்சு உங்களுடைய ஆடி முதலாம் நாள் அம்மன் வழிபாட்டை துவக்கிக்கோங்க. இதுல நம்ம பக்கத்துல அம்மன் கோவில் இருந்தா கட்டாயம் போய் அம்மன் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பாகும். அம்மனை காலையில் வழிபாடு செய்யணுமா, மாலையில் வழிபாடு செய்யணுமா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்பீங்க. கேள்வியும் நானே பதிலும் நானே மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதிகாலை வழிபாடும் சிறப்பு, மாலை விளக்கு வச்ச பின்னாடி வழிபாடு மேற்கொள்வதும் ரொம்ப சிறப்பு. இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் எந்த நாள்ல துவங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி 17/7/2025, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் துவக்க நாள் வியாழக்கிழமையாக இருக்கிறது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது. அப்ப அந்த வெள்ளிக்கிழமையில சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யலாம். அது என்ன பூஜை செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவாக தர்றேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டன் அது தொட்டு விடுங்க. அப்பதான் என்னுடைய பதிவு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்னு, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்து பின்னாடி நீங்க அதுல பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது தவிர பாத்தீங்கன்னா www.viha.online அப்படின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றேன். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடையும் நடத்திக்கிட்டு வர்றோம். சரிங்க, அப்படி என்ன பொருள்கள் தான் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அம்மனை பற்றி பேசினேன் இல்லையா, அதுவே நான் சொல்றேனே, அம்மன் சிலைகள் இருக்கு, அம்மனுக்குரிய பாவாடை, அதாவது அம்மனுக்குரிய உடைகள் இருக்கு, அம்மனுக்குரிய நகைகள் எல்லாம் இருக்கு, ஹாரம் இருக்கு, கிரீடம் இருக்கு, மற்றும் மீனாட்சி தாழம்பு, குங்குமம், இந்த மாதிரி ஆன்மீக பொருளும் இருக்கு. அதே சமயத்துல 100% ஆர்கானிக் பொருள்கள் எல்லாம் நம்முடைய விஹா கடையில கிடைக்கும். அதனால இது வரைக்கும் வாங்கலைன்னா ஒரு முறை வந்துதான் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு வாங்கி பாருங்க. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, விஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்தி எங்கேயாவது இ-காமர்ஸ் வேற யாராவது இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எங்கேயாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வேறு எந்த கடையிலையும் எங்க பெயர் தாங்கின பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், எங்களோட தான் ஒரிஜினல். அதனால நீங்க எங்கேயும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இந்த தகவலை ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கலாம். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல கட்டாயம் தெரியப்படுத்துங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த பதிவுகள் எல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.